ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிரிக்கெட் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த காலகட்டத்தில வந்து ஒரு அருமையான பிளேயர்ஸ் எல்லா மேட்சுமே நம்ம பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா எந்த மேட்சா இருந்தாலுமே, எந்த சீரிஸ் போனாலும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ இருக்க காலகட்டத்தில வந்து நம்ம இந்தியானா இந்தியன் மேட்சஸ் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரி மேட்சஸ் வந்து நம்ம பார்க்கறதே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா சில சுவாரஸ்யங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி யுவராஜ் சிங், கம்பீர், ஷேவாக் எல்லாருமே வந்து விளையாடி இருந்திருப்பாங்க. ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பாகவே வந்து போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அவங்கள எல்லாருமே வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சரி, இவங்க எல்லாரும் தான் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்களே, இவங்கள வச்சு ஒரு மேட்ச் நடத்தலாம், லீக் மேட்ச் நடத்தலாம், அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வர ரசிகர்கள்னால ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இப்படியே கொடுத்துருந்தா நல்லா போய்கிட்டு இருக்கே, வியூவர்ஸும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து நம்ம லீக்கை வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிசிஷன் எடுத்தாங்க. லெஜெண்ட்ஸ் லீக்கேஜ் கிரிக்கெட் அது வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முந்தைய வருஷமும் வந்து யார் சாம்பியன்ஸ் ஆனாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். இந்த வருஷம் 2024 பல டீம் வந்து பங்கேற்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா எல்லாமே வந்து பங்கேற்றாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா ஃபைனல் மேட்ச். எப்படி இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 50 ஓவர் வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த கிரேஸ் இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்ததில்ல, அது இந்த மேட்ச்லையுமே இருந்துட்டு இருந்தது. நம்ம இந்தியன் டீமில் யார் யார் பிளேயர் இருந்தால் சச்சின் இருக்காரான்னு கேட்டாங்கன்னா இல்லை. ராபின் உத்தப்பா இருந்தார், அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, யூசப் பதான், இர்ஃபான் பதான், ஹர்பஜன் சிங், இப்படி பல பிளேயர்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவன் நெகி இருந்துட்டு இருந்தார். எனக்கு வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் டீமை பிடிக்கும். அதில் யாரை பிடிக்கும்னா ஷஹீன் அஃப்ரிடி அண்ட் ஷோயிப் அக்தர் அண்ட் சோஹில் டன்வீர். ஷோயிப் அக்தர் அந்த மேட்ச்சில் கிடையாது அந்த இதில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சோஹில் டன்வீர் வந்து எனக்கு ஃபேவரட் பவுலர். அவரோட ஐபிஎல்ல விளையாடிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கமரன் அக்மல், உமர் குல்லாம் இல்லை. பட் மிஸ்பாவுல்லாஹ், யூனிஸ் கான் அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தோற்றம் மட்டும்தான் மாறிக்குது. மற்றபடி அவங்களோட பேட்டிங் ஆக்ஷன் வேறு எதுவுமே வந்து மாறல. தோற்றத்தினால மட்டும்தான் வந்து தெரியுது ஒருத்தவங்களோட வயசாகிருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க தோட்டத்தில் மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர வேறு அவங்க பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ ஃபீல்டிங்லேயோ எதுலையுமே வந்து தெரியல. எந்த ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டுமே, யாராக இருந்தாலுமே அவங்களோட தோற்றத்தில் அதான் மாற்றம் தெரியுதே தவிர அவரோட ஆக்ஷனில் சரி, பேட்டிங்கில் சரி, பவுலிங்கில் சரி, ஃபீல்டிங்கில் எந்த ஒரு வயது முதிர்ந்ததாக வந்து தெரியவே கிடையாது. நேற்று வந்து டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் வந்து கிளம்ப இறங்கினாங்க. பேட்டிங் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 156 ரன் அடித்தாங்க. 156 ரன்னை வந்து வின் பண்ணால் வெற்றி என்ற இலக்கூட வந்து இந்தியன் லெஜெண்ட்ஸ் வந்து இறங்கினாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ராபின் உத்தப்பாவும் அம்பத்தி ராயுடும் இறங்கினார். அம்பத்தி ராயுடு அதில் சிறப்பாக ஆடி ஒரு 50 ரன் அடித்தார். சுரேஷ் ரெய்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் தான் இந்த டீமுக்கு வந்து கேப்டன். இந்த லெஜெண்ட்ஸ் டீமுக்கு யுவராஜ் சிங் தான் வந்து கேப்டன். அது மட்டும் இல்லாமல் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. யூசப் பதான் வந்து அடித்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாரு. இந்த லெஜெண்ட்ஸ் சீரியஸில் யார் வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசப் பதான் தான் வந்து இந்த மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து வாங்கினார். எனக்கு இந்த லெஜெண்ட்ஸ் நேற்று பார்த்த மேட்ச்லேயே எனக்கு ஒன்று பிடிச்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் பதான் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். வேறு லெவலில் இருக்கும். அவர் பவுலிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து பவுலிங் பண்ணியிருப்பார். அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பாகிஸ்தான் கூடவே வந்து ஓவரில் ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பார். அது எனக்கு இப்போவும் பார்த்தாலும் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மறக்கவே முடியாது. எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் இப்படி போடுவார், அப்படி போடுவார், ஸ்விங் பண்ணுவார், அவுட் ஸ்விங் பண்ணுவார், எல்லாமே போட்டு டக்குன்னு 3 விக்கெட் எடுப்பார் ஹாட்ரிக். அது என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் விளையாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் செக்யூரிட்டி ப்ரீச் இந்த லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்தது. அதில் இருந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் சீரியஸ் விளையாடுறதே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து எல்லா டீமுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க, இந்தியாவை தவிர. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து 2025 பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. ஸோ இந்தியா வந்து எங்களால் போய் விளையாட முடியாது, அங்கே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்றத வந்து முன் வச்சு நாங்கள் வந்து விளையாட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சை வந்து லாகூர்லேயோ விளையாடுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பிசிசிஐ வந்து ஐசிசி கிட்ட.
என்ன பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆனால் இந்த லெஜண்ட்ஸ் மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு சில பிளேயர்ஸ் ராபின் உத்தப்பா, சுரேஷ் ரெய்னா இவங்க எல்லாருமே ஐபிஎல்ல விளையாடலாம் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் வந்து அவங்களே வந்து நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராய்டு அவங்க ஏன் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வரட்டுமே, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றது நோக்கத்தினால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த லெஜண்ட் கிரிக்கெட்டில் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக வந்து பழைய டீம் அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பழைய டீம்னா எப்படிரா அப்படின்னு வந்து கேட்டேன்னா கம்பீர், ஷேவாக், கங்குலி, தோனி, சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் இவங்க எல்லாருமே, அதே ஹர்பஜன் சிங், இர்ஃபான் பதான், ஜகீர் கான் இவங்க எல்லாருமே இந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. குறிப்பாக வந்து தோனி ஆடவே இல்லை அப்படின்றது தான் எனக்கு இந்த மேட்ச்சில் வந்து அப்செட்டாக வந்து தோனி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதேமாரி மற்ற கிரிக்கெட்லேயும் இந்த ஐபிஎல் நடத்துகிற மாதிரி வந்து இந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டை வந்து ஐபிஎல் மாதிரி செலிப்ரேட் பண்ணி நடத்துனாங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 90ஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட இப்போ ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஃபோனு, ஓடிடி ஆப்போ அப்போலாம் வந்து கிடையாது. ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க வீட்டில் போய் உட்காந்து பார்ப்போம். அங்கே அவங்க வீட்டில் என்ன சேனல் இருக்கும் அப்படின்னா டிடி நேஷ்னல் அல்லது ஸ்டார் கிரிக்கெட் இதுதான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அதில் வேறு எதுலையுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகாது. இந்தியா மேட்சஸ் மட்டும் டிடி நேஷ்னலில் டெலிகாஸ்ட் ஆகும். அதை போயிட்டு யார் வீட்லையாவது போய் சைக்கிளில் போயிட்டு வேகமாக போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து ஒரு நாள் பூரா அந்த மேட்சை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது, அது யார் வின் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. பவர் கட் ஆகிட்டாலோ என்ன ஆயினாலோ அதை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு மறுநாள் வந்து நம்ம ஊரில் நியூஸ் பேப்பர் வந்துருக்காது, அதை போய் வந்து எடுத்து பார்த்து தான் வந்து தெரிஞ்சுப்போம் யார் வின் பண்ணாங்க அப்படின்றது. அப்போது இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி வந்து மேட்ச் பார்க்கறது. அதேமாரி ஒரு WWE அது ஒரு ட்ராமா அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் அப்போ தெரியவே தெரியாது. அதை போய் காண நம்ம ஓடி போய் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். இது எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கிரிக்கெட்லேயும் சரி எதுலேயுமே சரி அந்தளவுக்கு வந்து யாரும் க்யூரியாசிட்டியாக பார்க்கறதில்ல. வேர்ல்டு கப் வந்தால் பார்க்குறோம், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்தால் பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி யாருக்கு எந்த சீரியஸ் நடந்தாலும் அதிகமாக யாரும் வந்து பார்க்குறதே வந்து கிடையாது. ஐபிஎல் வந்தால் பார்ப்பாங்க, அவ்வளோதான். சீசன் மாதிரி இந்த சீசனுக்கு இது விளையாடும், அந்த சீசனுக்கு அது விளையாடும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து யாரும் பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டில் எந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.